தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது ஃபெங்கல் புயல். தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாகவுள்ள புயல் சின்னம் சிதற வாய்ப்பில்லை என்று வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. கரையை கடக்கும் இடத்தை கணிக்க முடியவில்லை என்றும் தகவல். இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இன்னும் கணிக்கப்படவில்லை. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு. நாளை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யலாம். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடியிலும் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை டெல்டா மாவட்டங்கள் உட்பட 10 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, திருச்சி உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு பல்வேறு துறை அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆட்சியர்களுக்கு காணொலியில் அறிவுரைகளை வழங்கினார். கனமழையின் போது மக்களை தாழ்வான பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும். பயிர்கள் சேதமுறாமல் இருக்கவும் மின்வசதி தடையின்றி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் 28, 29ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்களின் கீழும் தண்ணீர் தேங்கி இருந்ததால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புயல் எச்சரிக்கையை முன்னிட்டு எஸ்இடிசி மற்றும் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு அரசு அறிவுறுத்தல். புயல் காற்றால் தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு பாதிப்பு இருக்காது, மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 18க்கு பேட்டி. திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. நாகை மாவட்டத்திலும் தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. அம்மாபேட்டை பகுதியில் 200 ஏக்கரில் சம்பா, தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். அரசு மருத்துவமனையின் வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள், பார்வையாளர்கள் அவதி. சென்னை புறநகர், பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு செல்லும் கனரக வாகனங்கள்.
கடலூரில் பேருந்து நிலைய பகுதியில் தேங்கிய மழைநீர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. சென்னை அண்ணாநகர், கொளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை. வெயில் தணிந்து உதகை போல குளுகுளுவென மாறிய வானிலை. பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததாக நியூஸ் 18இல் வெளியான செய்தி. மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. மிதமான மழை பெய்து வரும் நிலையில் குளு சூழல். சென்னையில் 8 இடங்களில் ஆவின் பாலகங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். அம்பத்தூர், அண்ணாநகர், சோழிங்கநல்லூர் பாலகங்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும் என அறிவிப்பு. சென்னை வியாசர்பாடியில் மழையால் பட்டாசு போல வெடித்த மின் மாற்றி. தண்ணி பட அது ஒன்றும் இதுவாகுதுண்ணா. அச்சமடைந்து ஓட்டம் பிடித்த மக்கள். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, இப்போ பயிர்கள் மூழ்கக்கூடிய ஒரு நிலை பல இடங்கள்ல காணப்படுகிறது. அங்கே என்ன நிலவரம்? மழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது காயத்ரி, சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. அதை நேரடி காட்சியும் தற்போது நாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அது வங்கக்கடலில் நாளை உருவாகும் பெங்கல் புயல் காரணமாக மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வைசங்கோயில், கொள்ளிடம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் திருமலைவாசல், கூழையார், பழையார் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் கனமழை கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. சீர்காழி நகர்ப்பகுதியிலும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சாலையில தேங்கியிருக்கு. கனமழை எச்சரிக்கை காரணமாக பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியிருக்காங்க. காலையில் இருந்து விட்டு மழை பெய்து வந்த நிலையில் தற்போது அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழையும் பெய்து வந்துட்டு இருக்கு. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஏக்கருக்கு மேல பயிர்கள் சாகுபடி பண்ணியிருக்கு. இந்த அதிக கனமழை பெய்யும் கூடும் சூழலில் பயிர்களை சுற்றி தண்ணீர் ஏற்கனவே சூழ்ந்துள்ள சூழ்நிலை முழுகக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு. மேலும் இதே போல கடலூர் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் பகுதியில கனமழை பெய்து வந்துட்டு இருக்கு. சிதம்பரம், அண்ணாமலை நகர், கோனேரி, கிள்ளை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை மேலும் அதிக கனமழை பெய்யக்கூடிய சூழல்ல சீர்காழி சுற்றுலா பயிர்கள் பாதிக்கக்கூடும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்களை வழங்கியமைக்காக. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது நாளை புயலாக வலுப்பெறும் என்றும் ஃபெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ள இப்புயல் அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் எங்கு கரையை கடக்கும் என இதுவரை கணிக்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய சூழலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளுக்கு இணையாக நகரும் என தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். இன்னும் ஃபர்தராக நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இன்னும் கணிக்கப்படவில்லை. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். இந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமும் திசையும் மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது அதிகமாக இருந்து பிரிச்சு போகும், சிதறி போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது. அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். அப்போது JCB இயந்திரங்கள், படகுகள், ஜெனரேட்டர்கள், மர அறுப்பான்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும், மின்சார வசதி தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தான் முறையாக செய்து தரணும். டெல்டா மாவட்டங்களில் இந்த மழையின் காரணமா பயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே மாவட்ட ஆட்சியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றை இணைந்து வயல்வெளிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள இருந்த கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.